இப்ப சசிகலா இருக்காங்கல்ல, ஆமா. அவங்க வந்து இப்ப அதிமுகல இணைய போறதா ஒரு தகவல் உலாவிட்டு இருக்கு. அதாவது எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டு இவங்க உள்ள வராங்க. அவங்க வந்து அட்வைசரா இருக்கலாம், எப்படியோ இருக்கலாம். ஆனா எடப்பாடி இருக்கிற அதிமுகல இணைய போறதாகவும், எடப்பாடி அவங்கள மனப்பூர்வமா வரவேற்க தயாரா இருக்கிறாரு அப்படிங்கிற வகையிலும் செய்திகள் வெளியாயிருக்கு. நமது புத்தகத்துல வெளியான ராங்கால்ல கூட தொடர்பான செய்தி வந்திருக்கு. ஆமா. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு வகையில அதிமுகல ஒரு பேசு பொருளா மாறி இருக்குல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப 2 நாள் சட்டப்பேரவை கூட்டம் நடந்துச்சுல்ல, ஆமா. அதுல முக்கியமான ஒரு தலைக்கட்டு மட்டும் மிஸ் ஆனிச்சு. அது பெரும்பாலும் எல்லா மீடியாவும் கண்டுக்காமலே போயிடுச்சு. என்னன்னா, நம்ம முன்னாள் முதல்வரா இருந்த ஓபிஎஸ் அதுல ஒரு கலந்துக்கவே இல்லை பாருங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த சட்டப்பேரவை வரைக்கும் ஓபிஎஸ் ஒரு பக்கம் இப்படி உட்கார்ந்து இருந்தாருன்னா, எடப்பாடி ஒரு பக்கம் இப்படி உட்கார்ந்துருப்பாரு. 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. முன்வரிசையில் உட்கார்ந்துருப்பாங்க. இப்ப அந்த சட்டப்பேரவை துணைத் தலைவர் பதவிங்கிறது இவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு உதயகுமாருக்கு கொடுத்திருக்காங்க. அதனால உதயகுமார் உட்கார்ந்துருக்காரு. ஆனா ஓபிஎஸ் வந்தா சட்டப்பேரவை முன்வரிசையில் உட்காராம எங்கேயோ பின்னாடி உட்காருவாரு. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமா ஜெயலலிதாவினுடைய அதிமுக ஆட்சி காலத்திலயும் சரி, இவர் முதல்வராக இருந்தப்பையும் சரி, ஓபிஎஸ் இப்ப எடப்பாடி முதல்வராக இருந்தப்பையும் சரி, எல்லா காலகட்டங்களிலும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒருத்தராக சட்டப்பேரவையில் அவரு இருந்தார். இப்ப எங்கேயோ நம்ம பின்னாடி தூக்கி போட்டாங்களேங்கிற வருத்தத்துல அவர் வரவே இல்லைன்னு சொல்லப்படுது. இன்னொன்னா, சட்டப்பேரவைக்கு வந்து அந்த வெளில இருந்த லெட்ஜர்ல கையெழுத்து போட்டுட்டு அப்படியே வெளில போயிட்டாரு அப்படிங்கிற தகவலும் வெளில வந்துட்டு இருக்காரு.